ராஜேஷ், நேத்து சாயந்தரம் உன்னுடைய சீனியர் வக்கீல் தாத்தாச்சாரி ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண. அவரால முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியலையா. அதனால கூடிய சீக்கிரம் இந்த வக்கீல் தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பேர வீட்டுல நிரந்தரமா ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னார். ஃபாதர், என் சீனியர் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஃபாரின்லயே படிச்சாரு, இப்போ ஃபாரின்லயே செட்டில் ஆக போறாரு. உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை என்னால கொடுக்க முடியல. ஆனா உன்னை நேர்மையானவனா ஒழுக்கம் உள்ளவனா வளர்த்திருக்கேன். அந்த பெருமை உன்னை எனக்கு போதும். தெருவோர மனுஷனா வாழ்ந்திருக்க வேண்டிய என்ன 4 பேருக்கு தெரிஞ்ச வக்கீல உருவாக்கி விட்டுருக்கீங்க. உங்க தாய் உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பூமியோட வாழ்த்துக்களை எதிர்பார்த்து வானம் பொழியறது இல்ல. உனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடு. ஜி ராஜேஷ், BABL, வழக்கறிஞர். ஃபாதர், என்ன ஃபாதர் வெளியே வக்கீல் போர்டு தொங்குது, வீட்டையே வக்கீல் ஆபீஸா மாத்திட்டீங்க? இன்னையில இருந்து நீ உன் சொந்த காலில் நிக்க போற. உன்னுடைய சீனியர் தாத்தாச்சாரியார் அவர் கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் உங்ககிட்ட அனுப்புறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த ஏற்பாடு. ஃபாதர், நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை தந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் வாழ்நாள் பூரா வக்கீலா இருக்க விரும்பல. அப்படின்னா நீ வக்கீலுக்கு படிச்சு இத்தனை வருஷமா கோர்ட்டுக்கு போய் உனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் வீணா போயிடுமே ராஜேஷ். அந்த அனுபவங்களை எல்லாம் காட்டி பல நிறுவனங்களுக்கு வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இத்தாலிய நாட்டு விமான போக்குவரத்து கம்பெனில இருந்து சட்ட ஆலோசகர் வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இதோ நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போனோம். தேர்வுக்கு தானே வர சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த கம்பெனில வேலை பார்த்தவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புல சலுகைகள் காட்டப்படும் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அதே ஸ்தாபனத்துல விமானியா இருந்திருக்காரு. வேலையில இருக்கும்போது விமான விபத்துல இறந்திருக்காரு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்த இந்த விவரங்களை நான் என் மனுவில் குறிப்பிட்டிருக்கேன். அதனால இந்த வேலை எனக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்புறேன். ஃபாதர், என்ன இருதயம்? மெட்ராஸ்ல இருந்து வந்த கடைசி பஸ்ஸையும் பார்த்துட்டேன். நம்ம ராஜேஷ் தம்பி அதுலயும் வரலீங்க. போய் 2 நாள் ஆச்சு. அவனுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்ல. சரி, நீ போய் சர்ச் மெயின் கேட்டை பூட்டிட்டு படுத்துக்க. ராஜேஷ், மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்த? சாயந்தரமே வந்துட்டேன். வீட்டுக்கு ஏன் வரல? மனசு சரியில்லை, அதான் மாதா கோயில் உட்காந்துட்டேன். எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. அந்த ஏமாற்றத்தை உன்னால தாங்க முடியல, அப்படித்தானே? வேலை கிடைக்காததை பத்தி கூட கவலைப்படல. நான் கூலி வேலை செஞ்சாவது பழிச்சுக்குவேன். போன இடத்துல நான் அவமானப்பட்டு திரும்பிட்டேன். அதைத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. யாரோ மனசை புண்படுத்திருக்காங்க. யார் அது? மிஸ்டர் ராஜேஷ், இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒருத்தருக்கு கூட உங்க படிப்பும் அனுபவமும் கிடையாது. இந்த வேலைக்கு வேண்டிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. சிங்காரிச்சு மூக்க இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கழுத்தையா எடுத்துட்டீங்க. காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? அப்ளிகேஷன்ல உங்க ஃபாதரை பத்தி பொய்யான தகவலை கொடுத்திருக்கீங்க. சார், உங்க அப்பா ஒரு கொலைகாரன். சார், ஒரு அழகான பெண்ணை கழுத்தறுத்து கொன்னுட்டாரு. வாட்? போலீஸ் அவரை கைது செய்து நீதிமன்றத்துல நிறுத்தினாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. சார், அந்த தீர்ப்புக்கு பிறகு நாங்களும் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டோம். What do you mean? I mean your father was terminated from service. Stop it. எனக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. எங்க அப்பா மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. செத்து போனவங்களை பத்தி விமர்சனம் செய்யறது அநாகரிகம். அதை விட அநாகரிகம் உண்மையை சாகடிக்கிறது. உயிரே போனாலும் உண்மைதான் பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அத உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க மறந்துட்டீங்களே ஃபாதர். ராஜேஷ், நீ ஒரு கொலைகாரனுடைய மகன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சதுன்னா உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போயிடும். அதனாலதான் உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு தெரியாம நான் ரகசியமாவே வச்சிருந்தேன். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த துயரமான சம்பவங்களை இன்னைக்கு உங்ககிட்டயே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. நானும் உங்க அப்பாவும் பாலிய நண்பர்கள். 2 பேரும் ஒன்னாவே கல்லூரியில சேர்ந்தோம். அவன் படிக்கும் போதே விமானம் ஓட்ட கத்துக்கிட்டான். படிப்பு முடிஞ்ச பிறகு நான் மத சேவையில் ஈடுபட்டு பாதிரியார் ஆயிட்டேன். அவன் பைலட்டா போயிட்டான். தன்னோட திறமையினாலையும் உழைப்பினாலையும் அவன் சர்வதேச விமானியா தேர்ந்தெடுக்கப்பட்டான்.
அவன் வேலை செஞ்ச கம்பெனிலேயே பதவி உயர்வு கொடுத்து லண்டன் ஆபீஸுக்கு மாத்திட்டாங்க. அப்ப நீ ஊட்டியில கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்த. 1970 வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி மெட்ராஸ் ஏர்போர்ட்ல உங்க அப்பாவை நான் வழி அனுப்பி வச்சேன். அன்னைக்கு ராத்திரி பம்பாய் விமான தளத்துல லண்டன் போற விமானத்துக்காக காந்திராமன் காத்துக்கிட்டு இருந்த போது போலீசார் அவனை கைது செஞ்சு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. நட்சத்திர ஹோட்டல்ல பூக்கடை வச்சிருந்த ஷீலாங்கிற பெண்ணோட காந்திராமனுக்கு தொடர்பு இருந்ததாகவும் செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு அவ குடியிருந்த வீட்டிலேயே அவளை கொலை செஞ்சுட்டு உங்க அப்பா வெளிநாட்டுக்கு தப்பி ஓட முயற்சி செய்ததாகவும் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. உங்க அப்பா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. Oh my God. அந்த அதிர்ச்சியான தீர்ப்பு கேட்ட உடனே உங்க அம்மா நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்துட்டா. உடனடியே அவளை மருத்துவமனையில சேர்த்தேன். உங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாவும் அவ என்ன பார்க்க விரும்புறதாவும் டாக்டர் என்கிட்ட சொன்னார். பதறி போய் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். என் புருஷன் கழுத்துல தூக்கு கயிறு விழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என் கழுத்துல இருந்து மஞ்சள் கயிறு ஆரம்பிடுச்சு. என் கண்மணி ராஜேஷ உங்க கையில ஒப்படைக்கிற. அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பெத்தவங்க வரலாறு அவனுக்கு தெரிய வேண்டாம். இது என் கடைசி ஆசை. நிறைவேற்றி வைப்பீங்க ஃபாதர்? அது என் கடமை. முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க ஃபாதர். ஒரு இந்து தாய்க்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னை ஒரு இந்து பையனாவே வளர்த்தேன். ஃபாதர், எங்க அப்பாவை எப்ப தூக்குல போட்டாங்க? போக இருந்த உயிரை பிடிச்சு வச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? ஜனாதிபதி கருணமனு போட்டேன். ஆயுள் தண்டனையை மாத்தி உத்தரவு வந்துச்சு. எங்க அப்பா உயிரோட இருக்காரா? எஸ் மை சன். ஃபாதர், இப்பவே மெட்ராஸ்க்கு புறப்படணும். ஜெயில இருக்கிற எங்க அப்பா பார்த்தாகணும். அவன் கைதியா இல்லப்பா. என்ன? இப்ப பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில மனநோயாளியா இருக்கான். ஃபாதர், உங்க அம்மாவோட இறுதிச் சடங்குகளை செய்யறதுக்காக ஜெயில இருந்த காந்திராமனை நான் பரோல்ல கொண்டு வந்தேன். உங்க அம்மாவோட சிறைக்கு அவன் தீ மூட்டினான். வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்யற மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே அவன் வாய் விட்டு சிரிச்சான். அந்த சிரிப்பு இன்னைக்கு வரைக்கும் வயலப்பா. Passengers are requested to board the flight immediately. இவர்தான் உங்க அப்பா. Control to look down station. Yeah, okay. Your attention please. Passengers are requested to loosen their seat belts. டேய் காந்திராமா, இவன் மகன் ராஜேஷ் வக்கீலுக்கு படிச்சிருக்கான். எப்படி வளர்ந்துட்டான் பத்தியா? தாடிச்சாமி யாருக்கிட்ட டூ போடுற? என் மகன் எனக்கு தெரியாதா? அவனுக்கு 10 வயசு ஆகுது. ஊட்டியில படிக்கிறான். நேத்துதான் நானும் என் ஒய்ஃபும் ஊட்டிக்கு போய் பாட்டெல்லாம் பாடி கேக்கெல்லாம் வெட்டி பர்த்டே கொண்டாடணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் சன் ராஜேஷ். வேருக்கு விழுது இருக்கிறது தெரியல, விழுதுக்கு வேறு இருந்தது தெரியல. இது ஒரு வேதனையான கண்ணாமூச்சு இல்லையா? அடே அலைமகனே, என் தலைமகன் அனுப்பு. வா. வாப்பா. என்னப்பா? இந்த கப்பல்ல ஏறி வீட்டுக்கு போ. My son Rajesh, this is Egyptian Cleopatra. Pam pam pam. என்னங்க, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? Hi dear சாரதா, அதான் ஒரு மாறுதலுக்காக மகனோட சேர்ந்து
தண்ணியில கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா மகனும் சேர்ந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு டெல்லி பிளைட் 50. ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணுமே. கவலைப்படாதீங்க டாடி, நீங்க இந்த போட்ல ஏறுங்க, நான் உங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டுறேன். Hi, Rajesh, my dear son. இந்த அப்பாவி மனுஷங்க கொலை செஞ்சிருப்பாருன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஃபாதர். நீதிமன்றத்துல தூக்கு தண்டனை கொடுத்த உடனே நான் நிரபராதின்னு காந்திராம கதறி அழுதது இன்னைக்கு என் கண் முன்னால நிற்குது. அவர் நிரபராதின்னு நீங்க நம்புறீங்களா? அவன் நிரபராதியா குற்றவாளியாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துக்க போறேன். நிச்சயமா எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. ராஜேஷ், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச வழக்க மறு விசாரணை கொண்டு வரது சாத்தியமா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு விடுதலை வாங்கி கொடுத்தாலும் பாதி வாழ்க்கையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே கழிச்சிட்ட மனநோயாளிக்கு அதனால என்ன லாபம்? சட்டம் அவர் மேல சுமத்தின பழிச்சொல் நீங்கும். சமுதாயத்துல அவருக்கு ஏற்பட்ட தலைகுனிவு மறையும். உன் உணர்ச்சி நியாயமானது. உன் லட்சியம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க தானே லைப்ரரியன்? அப்படி வரணும்னு எனக்கு ஆசைதான். அவசியம் இல்ல, அட்டெண்டர் ஆயிட்டேன். நான் அவரை பார்க்கணும். அவர் இல்ல, அவள். இப்படி மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டே போங்க, எங்கேயாவது உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கதான் லைப்ரரியன். அம்மா. என்ன மகனே? என்ன என்னங்க என்ன போய் மகனே கூப்பிடுறீங்க? என்ன அம்மான்னு கூப்பிடும் போது உங்களை மகனேன்னு கூப்பிடாம மச்சான் கூப்பிட முடியும்? கூப்பிட்டா தப்பு இல்ல. சரியான சாவு கிராக்கி. இது தப்பு. மேடம், ஒரு மரியாதைக்கு அப்படி கூப்பிட்டேன், இப்படி கோச்சுக்கிறீங்களே? 18 வயசு பருவ பொண்ணை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டு அவமானப்படுத்தினா கோச்சுக்காம கொஞ்சம் வாங்க. மேடம், அது நான் வந்து என்ன வழி இது? மேடம் 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 ஏன் சார் இப்படி புள்ள பூச்சி மாதிரி என் பின்னாடியே வர்றீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உண்மையான செய்திகளை மட்டும் எழுதுற ஏதாவது ஒரு தினசரி பத்திரிக்கை உங்க லைப்ரரிக்கு வருதா? அப்படி ஒரு நல்ல பத்திரிக்கை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி லைப்ரரியில போடுறேன். நீங்க சொல்றத பார்த்தா உருப்படியா ஒரு பத்திரிக்கை கூட இல்ல போட்டிருக்கு. அப்படியும் சொல்ல முடியாது, அதுலயும் 1-2 பேர். குறிப்பா சொல்லணும்னா நீதி தராசுன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, அதுல விருப்பு வெறுப்பு இல்லாம எழுதுவாங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 1970ஆம் வருஷம் அந்த பத்திரிக்கை இருந்துச்சுங்களா? பவள விழா கொண்டாடின பத்திரிக்கை சார் அது. அப்படின்னா அந்த வருஷத்து பத்திரிக்கை தொகுப்பு வேணுமே. முழு வருஷத்துக்குமா? கடைசி 4 மாசம் கிடைச்சா போதும். இந்த ரெஜிஸ்டர்ல உங்க பேரு விலாசம் எழுதி கையெழுத்து போட்டுட்டு அப்படி போய் உட்காருங்க. நான் ரெக்கார்ட் ரூமுக்கு போய் தேடி எடுத்து அட்டெண்டர் கிட்ட கொடுத்து விடுறேன். என்ன இப்படி சொல்லுது? ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி தூக்கி இருந்தாலும் புண்ணியம் உண்டு. இதை தூக்கிட்டு வந்தாலும் உள்ள அழுத்தம் உள்ள போயிடுச்சு. இந்தாங்க. அழகி ஷீலா படுகொலை. ரத்த வெள்ளத்தில் கழுத்தறுப்பட்டு கிடந்தார். கொலையாளியை பிடிக்க போலீஸ் தீவிரம். ஷீலா கொலை வழக்கு திடீர் திருப்பம். விமானி காந்திராமன் கைது. கள்ளக்காதல் அம்பலம். ஷீலா கொலை வழக்கு நீதி விசாரணை தொடர்கிறது. காந்திக்கடை அதிபர் புண்ணிய தீர்ப்பு.